நான் வந்து திரைத்துறையிலிருந்து வந்தாரு. அட்லீஸ்ட் வந்து அந்த திரைத்துறையில காட்டப்பட விஷயங்கள் தமிழுக்கு எதிரான விஷயங்கள் இருக்கப்ப அவர் தலைவரா ரியாக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க எதுக்கு ஆன்சர் பண்ணுங்க? பதில் சொல்றேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐரணி இப்படி வச்சா அப்படி, அப்படி வச்சா இப்படின்னு இருக்குது பாருங்கன்னு சொல்றேன். அதை எடுத்து காட்டிட்டு நான் பதிலுக்கு வரேன். 3 பாயிண்ட்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த மாதிரி ஓடாத உருப்படாத படங்களுக்கெல்லாம் பண்ற பேர் மார்க்கெட்டிங். இது பேர் நெகட்டிவ் பப்ளிசிட்டி. தக் லைஃப் படம் பார்த்தீங்களா? என்ன லட்சத்துல இருந்து பார்த்தீங்களா? அதை பற்றி நான் சொல்ல விருப்பப்படல. தமிழ்நாடே சொல்லிடுச்சு. நான் அதுக்கு வரல. இதை மெர்சல் படத்துக்கு பிஜேபி காரங்க நான் அதை பத்தி அன்னைக்கு நீங்க பண்ணீங்க, சந்தோஷம். இப்ப நான் கேட்குற கேள்வி, அதே மாதிரி ஒரு அறிவு கட்ட பிராண்டிங் பண்றதுக்கு தான் இங்க அன்னைக்கு அந்த படம். நான் லெட் மீ கம்ப்ளீட். அந்த படம் என்ன லட்சத்துல இருந்துன்றது தனிப்பட்டங்க. அதுல என்ன கருத்தை பேசியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து இருக்கிற சமூக மாற்றத்துக்கு இந்த சுகர் டேடி கான்செப்ட் தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியமானது என் கேள்வி. அது அப்புறம் பேசிப்போம். அந்த படம் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஃபிளாப் தான் அந்த படம். என் கேள்வி சார், அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு பேசின விஷயத்துக்கு தான் நாங்க சொல்றோம். ஒரு படத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த படம் ஓடாதுன்னு தெரிஞ்சுட்டோன்னே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக்கை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணி அந்த படத்தை ஓட வைப்பீங்க.